ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அக்ஷாஸ் ரெசிபீஸில் நான் என்னோடய கிச்சனில் எப்படி பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்ட போகிறேன். நாங்கள் ரொம்ப குட்டி ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் 3 மெம்பர்ஸ் தான் இருக்கோம். அதனால ரொம்ப ஜாஸ்தி கிராசரிஸ் வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டோம். தேவைப்படுறத அப்பப்போ வாங்கிப்போம். அதனால் இந்த 4 ஷெல்ஃபில் தான் சமையலுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கிப்போம். இந்த வீடியோவில் இங்கே அடுக்கி வச்சிருக்கிற டப்பா எல்லாமே எங்கெங்கே வாங்கினதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேல் ஷெல்ஃப்லேருந்து என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 கிலோ ஸ்டீல் டப்பாஸ் அடுக்கி வச்சுருக்கிறேன். அதில் ஆட்டா, மைதா, அரிசி மாவு, இடியாப்ப மாவு, கடலை மாவு, ராகி மாவு, ரவா, மிளகாத்தூள், மல்லித்தூள் அது எல்லாமே வச்சுருக்கிறேன். கடைசியில் ஒரு பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி டப்பா எம்டியாகவே இருக்கும். ஏதாவது ஒன்று அவசரமாக கொட்டி வச்சுக்கணும் அப்படின்னா தேவைப்படும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. சென்னையில் பாண்டி பஜாரில் இருக்கிற ரத்னா ஸ்டோர்ஸ் பாத்திர கடையில் வாங்கினோம். வாங்கி 20 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. எப்படி புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோவில் மட்டும்தான் டப்பாங்களை அடுக்கி வச்சுருக்கேன். நான் பார்க்குறதுக்கும் நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஒன்று பின்னாடி ஒன்று அடுக்கணும்னா டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த 1/2 கிலோ டப்பாவில் பாசி பயிறு, பச்சை பயிறு, அப்புறம் கருப்பு உளுந்து கஞ்சி பொடி இருக்குது. நெய்யெல்லாம் காய்ச்சி வச்சுருக்கிறேன். கம்பு மாவு, அப்புறம் உருண்டை வெல்லம் இருக்குல்ல அது வச்சுருக்கேன் ஒரு டப்பாவில். பாதாம் இருக்குது. பொரிக்கிறதுக்கு வத்தல் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா கடைசி டப்பாவில் நட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டீல் டப்பா எல்லாம் வாங்கும்போது 3 செட்டாக பிளான் பண்ணி வாங்கினேன். ஒரே மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அடுக்கி வச்சாலும் அழகாக இருக்கும். இது எல்லாமே தஞ்சாவூரில் பழனிசாமி நாடார் பாத்திர கடையில் வாங்கினேன். இந்த கடையிலையும் பாத்திரம் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அடுத்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா எல்லாமே கிளாஸ் பாட்டில்ஸ் தான் வச்சுருக்கிறேன். இது 1 கிலோ பாட்டில்ஸ். இந்த பாட்டில்ஸோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா மூடி ஸ்க்ரூ டைப்பில் இருக்குது. கடலைப்பருப்பு, உளுந்து, துவரம் பருப்பு, காஞ்ச மிளகாய், சீனி, நாட்டு சக்கரை அதெல்லாம் இதில் வச்சுருக்கிறேன். அடுத்த ரோவில் குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கிறேன். இது ஒரு பாட்டிலும் கிட்டத்தட்ட 250 கிராம் கெப்பாசிட்டி பிடிக்கும். இது சென்னையில் ஹோம் சென்டரில் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இதோட க்யூட்டான டிசைன் பார்த்துட்டு. அதே மாதிரி நல்ல ஏர்டைட்டாகவும் இருக்குது. ஜீரகம், சோம்பு, மிளகு, உளுந்து, வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு வச்சுருக்கேன் இந்த கடைசி பாட்டிலில். இந்த 1 கிலோ பாட்டில்ஸ் எல்லாமே நான் அமேசானில் வாங்கினேன். அதுக்கு பேர் ரீகல் கிளாஸ் ஜார்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. யூஸ்வலாக நம்மளுக்கு கிளாஸ் ஜார்ஸில் இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் மூடி கிடைக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அதனால இந்த மூடிக்காகவே தான் நான் இந்த ஜார்ஸை செலக்ட் பண்ணேன். அவ்வளோ ஈஸியாக உள்ள பூச்சி இல்லாட்டி எறும்பெல்லாம் கூட உள்ளே ஈஸியாக போகாது. மூடி பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்ல அழுத்தமான பிளாஸ்டிக். அது நல்லா இருக்குது குவாலிட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியான ஸ்பைஸ் ஜார்ஸ். கிட்டத்தட்ட 100 கிராம் தான் பிடிக்கும். ரொம்ப ப்ரிட்டியான ஜார்ஸ் இது. இது சாச்சும் வச்சுக்கலாம், நேராகவும் நிற்க வச்சுக்கலாம். இதில் நாட்டு மருந்து சம்மந்தமான விஷயம் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கபசர குடிநீர், அப்புறம் திரிக்கடிகம் தேநீர் கஷாயம் பொடி இருக்குல்ல அது, ஓமம், பனங்கல் கண்டு, சப்ஜா சீட்ஸு, அப்புறம் பாதாம் பிசின், பட்டை, கிராம்பு இது எல்லாமே வச்சுருக்கேன். ரவா, சேமியா, காஞ்ச பட்டாணி, கருப்பு கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை வச்சுருக்கேன் அடுத்த பாட்டிலில். கடைசி பாட்டிலில் பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். இது சத்யம் கிராஃப்ட் கம்பெனியோட ஹெக்ஸகன் கிளாஸ் ஜார்ஸ். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட கெப்பாசிட்டியும் 200 கிராம்ஸ். இதில் எல்லாம் பொடி வகையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளை சர்க்கரை, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறம் இட்லி பொடி வச்சுருக்கேன். இந்த பாப் ஜார்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது. ஆனால் அதோட மூடி அவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஏர் டைட் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் இந்த குட்டி குட்டி மிமோசா ஜார்ஸ் காமிச்சேன்ல, அதோட மூடிலாம் ரொம்ப ஏர் டைட்டு. ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக தான் மூடுது. பிஸ்கெட்ஸு, சிப்ஸு அந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா இதில் லைட்டாக காற்று கூட உள்ளே போகும். அவ்வளோ ஏர்டைட் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதனால தான் நான் இந்த மாதிரி கொண்டக்கடலை இந்த மாதிரி ட்ரை ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த ஹெக்ஸகன் ஜார்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல அழுத்தமான பாட்டில்ஸுங்க. அதோட மூடி மெட்டலில் இருக்குது. இதுவும் ஸ்க்ரூ டைப் மூடி தான் கொடுத்துருக்காங்க.
நல்ல அழுத்தமான பாட்டில்ஸு அவ்வளோ ஈஸியாக உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கிளாஸ் இல்லைங்களா, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வச்சுக்கணும். என்னோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஸ்டீல் அப்புறம் கிளாஸ் பாட்டில்ஸாக மாற்றிட்டேன். நீங்களும் உங்கள் கிச்சனில் பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கிளாஸ் பாட்டில்ஸ் மட்டும் 2 ரோஸில் அடுக்கி வச்சுருக்கேன். பெரிய பாட்டில்ஸ் எல்லாமே பின்னாடி ரோலையும், சின்ன பாட்டில்ஸ் ஃப்ரண்ட்டில் அடுக்கிட்டேன். இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டோரிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். சமையல் பண்ணும்போது அவசரமாக எடுத்தோம்னா கிளாஸ் எல்லாம் சீக்கிரம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமையல் பண்ணும்போது கை எப்போவுமே ஈரமாக இருக்கிறதுனால ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால நான் வந்து ஸ்டவ் கிட்டேயே அஞ்சரை பெட்டி இருக்குல்ல, 2 வச்சுருக்கேன். அதுலேயே எல்லாமே இருக்கும். அதனால கிளாஸ் ரொம்ப ஹேண்டில் பண்ண மாட்டேன். அஞ்சரை பெட்டியில் ஏதாவது தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லேருந்து எடுத்து அதில் ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். அடுத்தது 4வது ஷெல்ஃபில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? பெரிய பெரிய செம்படம் வச்சுருக்கேன். இந்த செம்படம் வந்து டெய்லி அப்பளம், வத்தல் அதெல்லாம் பொரித்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த தூக்கு மாவு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. இது 2மே தீபாவளி டைமில் சீர் கொடுப்பாங்கல்ல, அப்போது எங்கள் அம்மா வீட்லேருந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா மளிகை ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிற 2 பிளாஸ்டிக் டப்பா வந்து ஓரியண்டல் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது தஞ்சாவூரில். இந்த பிளாஸ்டிக் டப்பா வந்து நம்ம வருஷத்துக்கு வடகம் அப்புறம் வத்தல் இதெல்லாம் போடுவோம்ல, அதுக்காக வாங்கினது. இந்த வருஷம் வத்தலும் போடல, வடகமும் போடல. கொரோனா, லாக்டவுன் அப்படி இப்படின்னு நாளே ஓடி போயிடுச்சு இல்லைங்களா. இப்போல்லாம் நான் ரொம்ப பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால இப்போ இதில் கிச்சனுக்கு தேவைப்படுற குட்டி குட்டி சின்ன சின்ன கிண்ணம், சின்ன ஸ்பூன்ஸு, பிளேட்டு, சின்ன டிஃபன் பாக்ஸு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். வெளியே வச்சோம்னா அது வந்து மூடி ஒரு பக்கம் இருக்கும், பாட்டம் கிடைக்காது. அப்புறம் நம்மளுக்கு அவசரத்துக்கு தேடினோம்னா கிடைக்கிது. எல்லாத்தையுமே அந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு தேடாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் பாட்டில்ஸ் மட்டும் 2 ரோஸில் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த எல்லா பாட்டில்ஸுமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக மணி சேவ் பண்ணி ரொம்ப ஆசையாக கலெக்ட் பண்ணி வாங்கினது. கிட்டத்தட்ட இது எல்லாமே 1 இயராக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்த உடனே வாங்க மாட்டேன், விஷ்லிஸ்ட்டில் போட்டுட்டு அப்புறமா ஆஃபரில் தான் வாங்குவேன். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ்லாம் எப்படி நீட்டாக போடுறது அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்த்துருங்க. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த ஷெல்ஃப் லைனர்ஸை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. இந்த ஷெல்ஃப் லைனர்ஸை ஒட்டி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. தூசி படியாமல் இப்போ ரொம்ப நீட்டாக இருக்குது. டஸ்ட் படிஞ்சால் கூட ஈஸியாக துடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த 1 கிலோ செம்படத்தில் எல்லாமே மாவு ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஸ்டிக்கர்ஸ் லேபிள் எல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கர்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. எந்த செம்படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தேடாமல் ஈஸியாக எடுத்து டைம் சேவ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? என்கிட்ட இருக்கிற டப்பாவை வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி நான் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பை.